ஓமான்ல ஈத்காக 5 டேஸ் லீவுங்க. வியாழக்கிழமை லீவ் ஸ்டார்ட் ஆகி திங்கக்கிழமை வரைக்குமே லீவு தான். செவ்வாய்க்கிழமை தான் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ 5 நாள் வீட்டில் இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். எப்பவும் போல் ஷாப்பிங் அது இதுன்னு பண்ணாமல் சரி எங்கேயா வெளில சுற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன இடம் தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கோல். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரியாத்துலேருந்து சூருக்கு போகிற வழியில தான் இருக்குது. வீட்டில் இருந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆக ஒரு 2 மணி நேரம் மேலே ஆயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட் வேற ரொம்ப நல்லா இருந்தது. கிருத்திக்கு வேற ஆல்ரெடி ஸ்கூல் லீவு தான். அதனால அவளுக்கு ரொம்ப போரிங்கா இருந்துச்சு வீட்டிலே இருக்கிறதுக்கு. எங்கேயாவது கூட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தா. அதனால சரி எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரைடே தான் இங்க வந்து ஈது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 20th. அதனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பிட்டோம். இந்த சிங்கோலுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஏன்னா நான் ஒரு சாங்ல வந்து இந்த பிளேஸ் வந்து பார்த்துருக்கேன். இந்த பிளேஸ் அழகா இருக்குல்ல, இந்த பிளேஸை வந்து அந்த சாங்ல வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா குலே பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். உதயநிதி ஸ்டாலின் வருவார் அந்த சாங்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அந்த சாங் ஃபுல்லாவே மஸ்கெட் தான். ரொம்ப அழகா இருக்கும். அதனால இந்த பிளேஸுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 40-50 படி இருக்குங்க. அந்த ஸ்டெப்ல வந்து இறங்குறது கூட ஈஸியா. ஆனா மேல ரிட்டர்ன் போகும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய பேர் வந்து குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளேஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா ஏதோ விண்கல் விழுந்து இந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேவுக்குள்ள நேச்சுராட்டு ஒரு ஊத்து தண்ணி வந்து இருக்க மாதிரி இருக்கு இந்த பிளேஸ். நிறைய பேர் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஃபிஷ் எல்லாம் கூட அந்த பிளேஸ்ல வந்து இருந்துச்சு. பிள்ளைங்கலாம் வந்து குளிக்க அலோவ் பண்ணல. ஏன்னா நெக்ஸ்ட் பிளேஸ்க்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா கால் மட்டும் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஓமான்ல. ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி வீடியோலயே பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ வந்து நேர்ல பார்த்தது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் டைம் ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிருக்கும் எங்க வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் தான். மற்றபடி இங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒரு பார்க்குக்குள்ள தான் இந்த சிங்க் ஹோல் வந்து இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தமிழ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அழகா ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுல பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா அந்த பாட்டு வந்து பாருங்க. ஓகேவா? மற்றபடி பெருசா அந்த பிளேஸ்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸா இருந்தது. சரி மஸ்கெட்ல இருந்துட்டு இந்த இடம் பார்க்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ட்ரிப்பை போட்டாச்சு. பாருங்களேன் ரிட்டர்ன் மேலே ஏறி வரும்போது எவ்வளோ டயர்டா மேலே ஏற முடியாம மூச்சு வாங்கி வந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பார்க்ல வந்து விளையாடணும்னு சொன்னாங்க. அங்கேயே பார்க் இருக்கா, அதனால பிள்ளைங்கலாம் பார்க்ல விளையாண்டாங்க. அப்புறம் வந்து லஞ்ச் வந்து வீட்ல இருந்தே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். ஏன்னா ஈது டைம்னால வந்து இன்னைக்கு தானே ஈது, அதனால நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்காது. அதனால சாப்பாடு கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்ல இருந்தே லெமன் ரைஸ், தயிர் சாதம் இதெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அப்புறம் வெளியில வந்தாலே என் மகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ரொம்ப ஜாலியா இருப்பா. பாவம் வீட்லயே எவ்வளோ நேரம் தான் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. போரிங்கா தானே இருக்கும். இந்த மாதிரி வெளியில வந்தா தானே ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. அவ ஃப்ரெண்ட் அந்த சைட்ல விளையாண்டுட்டு இருந்தா கூப்பிட்டுட்டா. இங்க வா என் கூட சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவளும் ஓடி வந்தா. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஸ்லைடு அது இதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளோட ஹாப்பினஸை பாருங்களேன். ஒரு வீடியோ அதுல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்புறம் அங்க இருந்து எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. டபுள் ஷேடா தெரிஞ்சுது. அதாவது ரோட்ல வச்சு பார்க்கும்போது வந்து ஸ்கை ப்ளூவும், நேவி ப்ளூவும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா பக்கத்துல போகும்போதும் கிரீனும், நேவி ப்ளூவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. நெறைய அழகாட்டு கல்லுலாம் அழகழகாட்டு செதுக்கி வச்ச மாதிரி அப்படியே ஓரத்துல இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அங்கேயும் கொஞ்ச நேரம் நின்னுட்டு, வர வழியில பார்த்தீங்கன்னா, இந்த கேமல் அழகா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வர வழியில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டு டீ, அப்புறம் சமோசா அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களோட ஈது ட்ரிப் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.